அதிக வாக்குகள் வித்தியாசத்தை பெற்றது என்ற காரணத்தினால் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மிதப்பில் திமுக கைவிட்டு விட்ட தொகுதிகளில் ஒன்றுதான் திண்டுக்கல். உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சச்சிதானந்தம் அவரு இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர். அப்போ அவரை ஆதரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல? ராகுல் காந்திக்கு சவுத் இந்தியாவே கிடையாது. அவர் வயநாட்டில் போட்டிடுறார். ஒரு நேஷனல் லீடர் இல்லை. அதே போல நான் ஒரு ஸ்டேட் லீடர். டிடிவி தினகரன் பாஜகவோட ஆதரவாளர் தான், மறைமுக ஆதரவாளர் தான் பேசப்பட்டது. அப்ப நீங்க அவர் கூட அன்றைய நிலையில வலுவாக பாஜகவை அவரும் எதிர்த்தார். திமுக நரேட்டிவ்னா டிடிவி தினகரன் ஏன் பாஜகவோட கூட்டணி சொல்லி முடிச்சார். அதான் சிஏஏ தான் எங்களை இயக்குது என்று தமிழ்நாட்டில் சொல்றாங்க. சிஏஏக்கு எதிராட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட காங்கிரஸுடைய அறிக்கையில் இல்லவே இல்லை. மற்ற சமூக நீதி விஷயங்கள்லாம் இருக்குது, வேற ஒரு விஷயம், அதெல்லாம் இல்லவே இல்லை. அது ஒரு பேசு பொருளா இல்லை. அப்போ அதிமுகவினுடைய சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய தவறுகளா பூதாகரமாக்குவது திமுக செய்கிற இமாலய ஆதரித்தது சின்ன தவறா? பாசிச எதிர்ப்பை திமுகவை விட அதிமுக அதிகமா பேசுறாங்க. கண்டிப்பாக. இப்போ திமுக எந்தெந்த மேடைகள்ல மோடி எதிர்த்து பேசுறாரு எடப்பாடி? இன்னும் சொல்ல போறதா தெளிவா நாங்க ஒன்று நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல மத்திய அரசுக்கு எதிராக பாண்டிச்சேரியில தான் பிரதான எதிர்கட்சியா நினைக்கிறாரு. திமுக ஷோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படின்னு பாஜக வேட்பாளர் யாரு அது எதையாவது அவங்க இதை மட்டுமா சொன்னாங்க? பாஜகவே இருக்காதுன்னு எவ்வளோ நாளா சொல்றாங்க இது மாதிரி. ஏங்க பாஜக இருக்காது நான் சொல்றதுல உண்மை இருக்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முபாரக் அவர்கள். வணக்கம். எஸ்டிபிஐ அதிமுகவோட கூட்டணி வைத்து இரட்டை இலை சின்னத்திலேயே களம் காண்றீங்க. சென்ற முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இந்த சவால் எப்படி பார்க்குறீங்க? இது சவாலே இல்லை. ஏன்னா அதிக வாக்குகள் வித்தியாசத்தை பெற்றது என்ற காரணத்தினால் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மிதப்பில் திமுக கைவிட்டு விட்ட தொகுதிகளில் ஒன்றுதான் திண்டுக்கல். அந்த வகையில் திண்டுக்கல்லில் கடந்த 5 வருஷமாக வெற்றி பெற்ற பாராளுமன்ற வேட்பாளர் வேலுச்சாமி இந்த தொகுதி மக்களுக்கு எதையும் செய்யலை. கேவலம் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கலை. எங்கு தொகுதிக்கு போனாலும் அவரை கண்டா வர சொல்லுங்க என்று சொல்கிற நிலை தான் இருக்கிறது. எனவே இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 5.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலுமே கூட அந்த பெருமிதப்பில் முழுக்க திண்டுக்கல் தொகுதியை அதாவது கைவிட்டு விட்ட அந்த நிலையில் மக்கள் ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அது ஒரு சவாலாகவே எனக்கு அது தெரியலை. எங்கே போனாலுமே மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இனி அவரோ அல்லது அவருடைய கூட்டணி கட்சியினரோ யாரும் எங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர முடியாது, நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய நிலை தொகுதி முழுவதும் இருக்கிறது. எனவே அதுதான் என்னுடைய பலமாக நான் பார்க்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலுடைய செயல்பாடின்மை தான் என்னுடைய பலமாக நான் பார்க்கிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலையாது கிடையாது. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குது, அவர் நிறைவேற்றிய வாக்குறுதிகள்னு அவர் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி அது எப்படி அவர் செய்ததாக இருக்கும்? திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மாநில அரசில் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கொண்டு வந்து வலியுறுத்தி இருப்பார்ல. எங்கேயுமே அப்படி செய்யலையே. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் குடிக்கிற தண்ணீர் கொடுப்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையான்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதையும் செய்யணும் தானே. இப்போ உதாரணத்துக்கு ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டமோ அல்லது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தையோ இவர் எங்கேயாவது வலியுறுத்தி இருக்கணும். அதற்காக ஏதாவது முயற்சி எடுத்துருக்கணும். பாராளுமன்றத்தில் 5 கேள்வி தாங்க கேட்டிருக்காரு. அவர் சமூக நலன் விளையாட்டுத்துறை சார்பில் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி. அதே போல் சுற்றுலாத்துறை சம்மந்தமாக கேட்ட கேள்வி ஒரே கேள்வி. விவசாயம் சம்மந்தமாக கேட்ட கேள்வி ஒரே கேள்வி. இதெல்லாம் திண்டுக்கல்லில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள். அதை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செய்திருக்கலாம், எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறாரு. ஒழுங்கான எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான எந்த பெர்ஃபார்மன்ஸையும் அவர் பண்ணலை. எனவே அவர் என்ன நான் செய்தேங்கிறத அவராகவே சாதனையாக சொல்கிறது என்னென்னா, தேஜஸ் ரயிலை நான் நிறுத்தினேன், தேஜஸ் ரயிலை இங்கே நான் நிறுத்தி அதுக்கு ஒரு ஸ்டேஷன் குடை ரோட்டில் நான் கொடுத்தேன். அதே போல் செல்ஃபோன் டவர் கொண்டு வந்தேன். அது மாதிரி கண்மாய்க்கு தண்ணி கொண்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸர் செய்யக்கூடிய வேலை. பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலம் அவர் சொல்கிறார். அவர் அப்படி எங்கேயுமே சொல்லலை. ஒரே ஒரு
ஒரு பேட்டி முழுவதுமே நான் சொல்லக்கூடிய சாதனையாக வந்து மக்களுடைய குரலாக நான் இருந்தேன். ஆனால் அது நேரம் நான் தேஜஸ் வந்து நான் வந்து நிறுத்தினேன். அதேபோல் செல்ஃபோன் டவர் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்தேன், கண்மாய்க்கு நீர் கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். அதை தாண்டி வேறு எதையும் அவர் செய்ததை அவரே வந்து சொல்லலை. அதெல்லாம் முந்தைய அரசாங்கத்துடைய திட்டங்களில் உள்ளதை இவங்க வந்து கடைசியில் வந்து திறந்துருக்கிறாங்க. இவராக செய்ததுன்னு எதுவுமே இல்லை. அது அவர் சொல்லியிருந்தாருன்னா சத்தியம் டிவியில் ஏறத்தாழ 1/2 மணி நேரத்துக்கு மேலே அவர் கொடுக்குற பேட்டியில் எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு செய்வது அப்படிங்கிறது கடந்து இந்தியா கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருது அப்படின்ற நோக்கத்தோடு தான் திமுக கூட்டணி செயல்படுறாங்க. அந்த வகையில் இங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் உங்களை எதிர்த்து களம் காண்றாங்க. இன்னொன்று பாமக வேட்பாளரும் இருக்காங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சச்சிதானந்தம் அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர். அப்போ அவரை ஆதரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது முதல்ல இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர் என்கிற கான்செப்டே உண்மையிலே அது ரொம்ப பழைய கான்செப்ட். இப்போது இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லப்படுகிற அல்லது வந்து அதை ஒருங்கிணைக்கிற ராகுல் காந்திக்கு சவுத் இந்தியாவே கிடையாது. அவர் வந்து வயநாட்டில் வந்து போட்டிடுறார். ஒரு நேஷனல் லீடர் இல்லை. அதே போல் நான் ஒரு ஸ்டேட் லீடர். அதே மாதிரி நான் தமிழ்நாடு அளவில் அறிந்த ஒரு லீடர், ஒரு அமைப்பினுடைய மாநிலத்துடைய தலைவர், தமிழ்நாடு அது அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒன்று. இரண்டாவதாக வந்து மோடியாக இருக்கலாம். இதுபோல் பலரே எடுத்துக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே நான் சொல்லக்கூடிய அவங்களுடைய கான்செப்ட்லேயே சொல்கிறதா இருந்துச்சுன்னா, சேகுவாரா எங்கே உள்ளவர், சேகுவாரா சொல்லும் பொழுது பாதிக்கப்படுறவன் யாராக இருந்தாலும் அதற்காக போராட வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு நான் நண்பன் என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தான் வந்து போராடினார். இந்த கான்செப்டை தோழர்களே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து அது ஒன்று. இரண்டாவதாக அப்படி ஒரு இது வந்து இந்த தொகுதியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 16-17 வயசுலேருந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் யாதும் முறை யாவரும் கேளிருங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து பயணம் செஞ்சிட்ருக்கேன். திண்டுக்கல் மக்கள் எங்களுக்கு என்னை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கினா இங்கே இருப்பேன், இங்கே இருந்து இந்த மக்களுக்காக உழைப்பேன், எப்பொழுதும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போ திண்டுக்கல்லில் இருக்கிற பேகம்பூரில் ஜமால் தெருவில் தான் இப்போ நான் வந்து தங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுவது, ஒரு இடத்துலையே தங்கியிருப்பது என்பது வந்து ஏறத்தாழ 16-17 வயசுலேருந்து நான் இந்த சமூக மக்களுக்காக போராடுவதற்காக வேண்டி நான் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய தடையாகவும் இல்லை. திண்டுக்கல்லை பற்றி நல்லாவும் தெரிஞ்சிருக்கிறேன். திண்டுக்கல்லில் எங்களுடைய கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திண்டுக்கல்லில் அஇஅதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இணைப்பு, இந்த உதவி இந்த மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் கட்சி எஸ்டிபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இரட்டையிலையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், ஒரு 20 நாள் 25 நாளைக்குள்ளால் வேண்டுமென்றே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் யாரும் தயாராக கூடாதுங்கிறதுக்காக பிஜேபியினுடைய கூட்டணி கட்சினே இது எலெக்ஷன் கமிஷனை சொல்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அவசர கதியில் வந்து நடத்தப்பட்ட ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதுக்கு முன்னால் எங்கேயும் தேர்தல் நடத்தப்படலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் சின்னத்தை கொண்டு சேர்ப்பது என்பது வந்து சாத்தியமற்றது. அதுவும் அதிமுக ஆல்ரெடி இங்கே வந்து இரட்டையிலே வந்து போய் சேர்ந்துருக்கிற ஒரு சின்னம் இருக்குது. அது ரொம்ப பலமாக இருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது ஒரு பலமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இரட்டையிலே சின்னத்தில் போட்டியிடுறது ஒன்று தான் இப்போது ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமாக இருக்கும். தேர்தலில் நிற்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறீங்களா, இல்லை கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுப்பது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறீங்களா? இப்போ சென்ற முறை வந்து நீங்கள் அமமுகவோட கூட்டணி வச்சுருந்தீங்க. அந்த அமமுக இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த முறை பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க. அப்போ பல இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள் கொள்கை ரீதியாக திமுக கூட்டணி ஆதரிப்பது, சீட்டு கொடுக்கலனாலும் அவங்க பக்கம் நிற்பது, பாஜகவை அகற்றுவதுன்ற கொள்கை நோக்கம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்களே. அதாவது இது வந்து கொள்கைக்காக தான் தேர்தல் நிற்கிறோம். ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பதே ஒரு கொள்கை பிரச்சாரம். இப்போ எங்கேயுமே நாங்கள் வந்து பசியிருந்து விடுதலை, பயத்திருந்து விடுதலை எல்லா இடத்தையும் அதை சொல்கிறோம். அதே போல் இந்த மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சியை எனக்கு மக்களுக்காக போராடுறதுக்கு ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுடைய போராட்டங்களை நாடாளுமன்றத்துக்கும் அதிகார தளத்திற்கு எடுத்து சென்று அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்து உரிமைகளை பெறுவது தானே ஒரு அரசியல் கட்சியுடைய நோக்கம். இது வந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்களுக்கு வெளியிலேருந்து மக்கள் மன்றத்திலேருந்து ப்ரெஷர் கொடுக்குற இந்த 2 வேலைகளையும் ஒரு அரசியல் கட்சி பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலையும் நாங்கள் போட்டிடுறோம். அதே போல் போராட்ட காலத்துலையும் எப்பொழுதும் இருக்கோம். நேற்றும் போராடினோம், இன்றும் போராடுகிறோம், நாளையும் வந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருப்போம். ஒரு தேர்தல் அரசியல் என்பது வந்து நம்முடைய கொள்கையை சொல்லுகிற ஒன்றாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு கூட்டணியாக இப்போ இந்த முறை வந்திருக்கிறோம். கடந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அன்றைய கள நிலவரத்தை அனுசரித்து அன்றைய தேர்தல் அன்றைக்கே டிடிவி தினகரன் வந்து பாஜகவோட ஆதரவாளர் தான், மறைமுக ஆதரவாளர் தான் பேசப்பட்டது. அப்போ நீங்கள் அவர் கூட நின்னீங்க. அது எப்பொழுதுமே யார் வந்தாலுமே திமுகவை தவிர யார் வந்தாலும் அவங்க வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்னு பேசுகிறது வந்து திமுகவுடைய நரேட்டிவ். உண்மையிலே சொல்ல போகிறதா இருந்துச்சுன்னா
அன்றைய நிலையில வலுவாக பாஜகவை அவரும் எதிர்த்தார். திமுகவோட நரேட்டிவ்னா டிடி தினகரன் ஏன் பாஜகவோட கூட்டணி சொல்லி முடிச்சார். அதான் பாஜகவை அவரும் எதிர்த்தார். அவரையும் பாஜக வந்து எதிர்த்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அந்த தேர்தலை நாங்கள் வந்து போட்டியிட்டோம். அன்றைக்கு ஒரு தேர்தல் கூட்டணியாக அது இருந்தது. தேர்தல் கூட்டணிக்கு பின்னால் அவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் இப்போதைய நிலையில் 2 கட்சிகள் இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க. ஒரு 2 வகையான கட்சிகள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஃபாசிசமாக இருப்பாங்க. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை அவங்க வந்து ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க மாட்டாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை ஆன்டி பிஜேபியாக இருப்பாங்க, ஃபேசிஸ்டாக இருப்பாங்க. அதே நேரம் வந்து ப்ரோ முஸ்லீம் அல்லது வந்து முஸ்லீம்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளாக இருப்பாங்க. இந்த 2 வகையான கட்சிகள் உண்டு. நாங்கள் அதிமுகவை 2வது வகையாக பிஜேபி அப்படின்றது பிஜேபி எதிர்ப்பு, ஃபாசிச எதிர்ப்பு, ஃபாசிச எதிர்ப்பில் வந்து உறுதியாக இருப்பாங்க. 2வது அந்த ஃபாசிச எதிர்ப்பு தான் முஸ்லீம்களை அரசியலை விட்டு அல்லது சிறுபான்மை மக்களை பொலிட்டிக்கலை விட்டு தள்ளி வைக்கிற அந்த நிலையில் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் உணர்ந்து கொள்வாங்க. அப்போ அதிமுகவை நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜகவை தனிமைப்படுத்தினதில் மிக முக்கியமானது இருப்பாங்க. அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவோட பாஜக இருந்தால் பாஜக எப்படின்னா செய்துட்டாங்கல்ல. வேற என்ன, அவங்க வந்து எங்களுடைய கட்சி மட்டும் இல்லை, மக்களுடைய நலனுக்காக தமிழர் தர்மத்துக்காக எல்லாத்தையும் செய்தோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கூட்டணி தர்மத்துக்கு பல இதுகளை வந்து திமுகவும் செய்து தான் இருக்கிறாங்க, பல கட்சிகளும் செய்திருக்கிறாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு சிஏஏ தான் எங்களை இயக்குது என்று தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. சிஏஏக்கு எதிராட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட காங்கிரஸினுடைய அறிக்கையில் வந்து இல்லவே இல்லை. மற்ற சமூக நீதி விஷயங்கள்லாம் இருக்குது, வேற ஒரு விஷயம், அதெல்லாம் இல்லவே இல்லை. அது ஒரு பேசு பொருளாக இல்லை. அப்போ அதிமுகவினுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய தவறுகளாக பூதாகரமாக்குவதும் திமுக செய்கிற இமாலய ஆதரித்தது சின்ன தவறா இல்லை. எந்த தவறுகளையும் நான் வந்து சிஏஏன்னு மட்டும் சொல்ல, எந்த தவறுகளையும் நீங்கள் சிஏஏவை தவிர அதிமுக குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திமுக எக்கச்சக்கம் இருக்கு, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இஸ்லாமிய விடுதலை கூட நீங்க வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் கூட நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தணும், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். 10 பேரை விடுதலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த நோக்கம் வந்து விடுதலை செய்யக்கூடாது அப்படின்றது திமுக இல்லையே. அதான் விடுதலை எடுத்துருக்காங்கல்ல. விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எதுக்கு வந்து அவங்கள விடுற ஜீவோல, அதாவது ஒரு ஆயுள் சிறைவாசியை விடுதலை செய்வதற்கு ஒரு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஏன் 15 வந்து கம்யூனல் ஆன் த கம்யூனல் பேசிஸ், ரிலீஜியஸ் பேசிஸ்ங்கிற திருத்தத்தை அதிமுக கூட எங்கேயும் கொண்டு வரலையே. அது கலைஞர் காலத்தில் போடப்பட்ட அந்த ஜீவோ அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஜீவோவில் ஏன் புதிதாக அவசரமாக வந்து ஸ்டாலின் அரசு ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்து இவங்களை இப்போ விடுதலை செய்யலாம். ஆனால் இனி எதிர்காலத்தில் கம்யூனல் பேசிஸ், ரிலீஜியஸ் பேசிஸ் நீங்கள் யாரையும் முத்திரை குத்திட்டு அவங்களை வெளியே வர முடியாமல் ஆக்கிடலாம்ல. அது மட்டும் இல்லையே, பரோல்லையே திருத்தங்களை கொண்டு வந்துட்டாங்களே. இந்த கண்டிஷன்லாம் பரோல் கொடுக்கலாங்கிறத ரொம்ப எளிமையாக வச்சுருந்ததை கூட முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் வர முடியாதவாறு தடுத்து வச்சுட்டாங்களா. அப்புறம் என்ன அங்கே கரிசனம் இருக்குன்னு சொல்கிறீங்க? அது கரிசனம் இல்லை. பொலிட்டிக்கல் பேசிஸில் மக்கள்கிட்ட கிரவுண்ட்ஸில் எடப்பாடி நான் வந்து அங்கே சட்டமன்றத்தில் பேசியதனுடைய விளைவு எங்கே சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு மாறிவிடுமோங்கிற அச்சத்தில் விட்டதுதான வழியை இப்போ விட்டுருக்க வேண்டியதானங்க. அப்பாவி சிறைவாசி எடப்பாடியே அதை செஞ்சிருக்கலாமே. அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் வந்து வாக்கு தரலை, அதே நேரம் அப்போ இருந்த சூழலை அனுசரித்து நாங்கள் செய்தோம், நாங்களும் கையெழுத்திட்டோம். எங்கள்கிட்டையும் சொன்னார், நாங்களும் எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன வழியே ஸ்பெசிஃபிக்காக முஸ்லீம் மட்டும் சொல்லலை, யார் யாரெல்லாம் தகுதி இருக்காங்களோ எல்லாத்தையும் அனுப்பணும். ஆளுநர் எதையுமே போடலை. ஆனால் இப்போ ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு, அதே போல் இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கிற மனநிலை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேரை சாத்தியமாக்கியிருக்கு. 10 பேருடைய விடுதலை என்பது அது திமுக அரசினுடைய சாதனையோ அவருடைய எண்ணமோ அல்ல, மாறாக அது மக்களுடைய எஸ்டிபி போன்ற போராட்ட இயக்கங்களுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற கோரிக்கை தான். அழுத்தங்களை கொடுத்து வெளியிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த அரசுக்கு இல்லைன்னு, வெளியிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்து வெளியிடணும் எண்ணம் இருந்தால் ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வர? அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சா இல்லை? இப்போ வரைக்கும் வெளியிடணும்னு இருந்தால் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாமாங்க. ஏன் இது வரைக்கும் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றல? அமைச்சரவை தீர்மானம் இல்லாமல் 10 பேர் வெளியே வந்திருக்காங்களே. அமைச்சரவை தீர்மானம் தானங்க உச்சநீதிமன்றத்தில் 6 பேர் 7 பேர் விடுதலையில் காரணமாக இருந்துச்சு. நீதிபதி நாகேஸ்வர ராவ் சொல்லும்போது என்ன சொன்னார்? அமைச்சரவை தீர்மானம் இருக்கு, எங்கே வேண்டுமானாலும் இதை வந்து மறுக்க முடியாது, அது வந்து ஒரு அரசினுடைய இறையாண்மைன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் அதை செயல்படுறதுக்கு மறுக்கிறீங்க? எதிர்கட்சியினுடைய தலைவரே கொண்டு வந்திருக்கிறார் தீர்மானத்தை, அழகாக முடிச்சிருக்கலாமே. பிஜேபி தவிர மற்ற எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சி ஆதரிக்குது, அதிமுக கூட்டணி கட்சி சிறைவாசிகள் விடுதலை வேண்டும்னு சொல்லுது. அப்போ கூட வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு வந்து அமைச்சரவை தீர்மானமாக மாற்றி சட்டப்பூர்வமாக இதை தரணுங்கிற எண்ணம் இல்லையே. பாசிச எதிர்ப்பை திமுகவை விட அதிமுக அதிகமாக பேசுறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக இப்போ வந்து திமுக எந்தெந்த மேடைகளில் மோடி எதிர்த்து பேசுறாரு எடப்பாடி? இன்னும் சொல்ல போகிறதா இருந்துச்சுன்னா தெளிவாக வந்து நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்து இது
பாண்டிச்சேரியில் திமுகவை தான் பிரதான எதிர்க்கட்சியா நினைக்கிறாரு. திமுக ஷோ பண்றாங்க. அதாவது திமுக ஷோ பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுகவை தானே விமர்சிக்கிறாரு. அதுதான் அது ஒரு மிக முக்கியமான ட்ரெண்ட். என்னன்னு கேட்டேன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அப்படிங்கிற போராட்ட நரேட்டிவ் தான் இருக்கணுங்கிறது நீங்களும் ஏற்றுக்கிறீங்க, நானும் ஏற்றுக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த இரண்டை தாண்டி இன்னொன்று வரணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று வந்து அது யாராக இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெளிவாக வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக தான் அதில் வந்து கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் அதில் வந்து பாஜக தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக வரணும்னு சொல்லி திமுக தான் விரும்புகிறது. அதிமுகவை வந்து போட்டியாக சொன்னாங்களா? இல்லை, சொல்லாமலா இப்போ எல்லா இடங்களையும் எங்களுக்கு பாஜக தான் எதிர்ப்பு, பாஜக தான் எங்கள்கிட்ட களத்தில் நிற்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ரீதியா உங்களுக்கு பாஜக எதிரியா திமுக எதிரியா? கரெக்டா, சித்தாந்த ரீதியா பாஜக தான் எதிரி சொல்றாங்க. ஆனா அதை மட்டுமே செய்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல அவங்களுக்கு வந்து, அதாவது திமுக என்ன நினைக்குதுன்னா, ஒரு எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு போகணும்னு நினைக்கும். அது எப்படி நியாயமானதா இருக்கும்? ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படி எதிர்கட்சியா இருந்தால் அது அதிமுகவா இருக்கணுமா திமுகவா இருக்கணுமா? இந்த 2 கட்சிகள் மட்டும் தான் இருக்கணும். இதுல எல்லாரும் உடன்படுறோம். இது என்னதான் இதுல கொள்கை முரண்பாடுகள் இதில் இருந்தாலும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும், திமுக அதிமுக என்கிற களம் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. 3வது ஒன்று என்பது அது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதுங்கிறோம். அதை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் நம்ம திமுக சொல்கிறோம். வழியே எப்போ வேணாலும் அதிமுகவையோ திமுகவையோ நம்ம போராடி மக்கள் வந்து அதை சரி செய்துக்கலாம். ஆனால் பாஜகவோ அல்லது வேற ஏதோ ஒரு அணி பாஜக வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு தரும் தானே சொல்கிறோம். அதில் திமுகவுடைய அந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான் சந்தேகத்திற்குரியதாக கோபக் மேடி எப்படி வெல்கம் மோடியாக மாறுது நமக்கு வந்து தெரியலை. எனவே உறுதியான ஒரு எதிர்ப்பு. 2வது பாஜக எதிர்ப்புனா நாங்கள் சொல்கிறது தான் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி அந்த ஃபார்முலாவை திமுக சொல்கிறது எந்த வகையிலும் நியாயமற்றது. அவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல இதை வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் எதிர்ப்பு வந்து நியாயமான எதிர்ப்பாக தான் இருக்குது. பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து எடப்பாடி எஸ்டிபிஐயோட கூட்டணி வைத்ததன் மூலமாக ஒரு தேச விரோத செயலை செய்திருக்கிறாரு அப்படின்னு கருத்தை எப்படி பார்க்குறேன்? அதாவது இது வந்து யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களோ சிறுபான்மை மக்களோ யாரெல்லாம் உண்மையிலே இந்த மக்களுக்காக உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பாஜக பரிவாரங்கள் இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பாஜகவை தவிர இந்தியாவில் வேற யாரும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க? நீ யாரை வேண்டுமானாலும் சொல்லுங்களேன். கண்ணியத்திற்குரிய தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் கூட யாரையுமே ஏற்றுக்கொள்ள. காமராஜராக இருக்கட்டும், அதுபோல் முந்தைய இந்தியாவை வந்து வழிநடத்திய தலைவர்கள் யாராக இருக்கட்டும், வைகோவை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவர் தானே இவர். அதனால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது நம்ம சரியாக போயிட்டுருக்கோங்கிறது தான் அர்த்தம். இல்லை, ஆனால் அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கொண்டாடுறாங்க பாஜக. இப்போ அது ஒரு 2 அரசியல் காரணங்களுக்கு 2 பேரை கொண்டாடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக உழைச்ச யாரையுமே அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவங்க மொத்த முழு பூசணிக்காயும் சோத்தில் மறைக்க நினைக்கிறாங்க. இது எந்த வகையில் இது நியாயமானது? தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கோம். தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக உண்மையிலே மக்கள் செல்வாக்கு எஸ்டிபி அதிமுக கூட்டணிக்கு அதிகமாக இருக்குங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பயத்தை வந்து அவருக்கு வந்து உருவாக்கு. 2வது அவருடைய பேச்செல்லாம் அரசியல் களத்தில் ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது பேசணும், அவர் ஒரு விரக்தியில் இருக்கிறார். அந்த விரக்திக்கு இது ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிறார். ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல இடங்களில் பேசி அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. தமிழ்நாடு அரசு தான் அவர் மேலே ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தெரியல. அது ஒரு அரசியலில் ஒரு பொருட்டே இல்லாத ஒரு பேச்சு. திமுக சொல்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரு கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு. பாஜக சொல்கிறாங்க அதிமுகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிச்சுட்டார் எடப்பாடி. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்னா திமுக கூட்டணி வீழ்த்திருக்க முடியும். திமுகவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பா அந்த ரொம்ப வசதியாக வந்து எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிச்சுட்டார் எடப்பாடி. அந்த விமர்சனத்தை இருப்பாங்க. அதில் பாஜகவுடைய விமர்சனத்தில் ஒரு அர்த்தமும் இல்லை. பாஜக வந்து அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது இல்லை, உடையுது இல்லை. இல்லை, அது அரசியல் களத்தில் இதெல்லாம் யதார்த்தமானது. இது அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிஜேபி தரப்புலேருந்து சொல்கிறது, அல்லது அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு விரக்தியின் அடிப்படையில் சொல்கிறது. ஆனால் அதே நேரம் திமுக பாஜக அப்படிங்கிற அந்த அந்த நிலைப்பாடு இருக்குது. அந்த 2 பேருக்கும் இடையில் இவர் திரும்ப திரும்ப வந்து அதிமுக பாஜகவில் கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்வதன் மூலமாக எதை தமிழ்நாட்டில் அவர் வந்து நிலைநிறுத்த பார்க்குறாரு ஸ்டாலினுங்கிறது எனக்கு வந்து புரியல. என்ன காரணம்னா, ரொம்ப தெளிவாக நாங்கள் வந்து அதிமுக வந்து பாஜகவோட இல்லை, இது என்னுடைய முடிவல்ல, இது எங்களுடைய கட்சியினுடைய முடிவு, இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்லை சொல்லிட்டீங்க. அதான் பிஜேபியோட கருத்து அல்ல. அந்த பிஜேபி கருத்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாத கருத்து. அது இந்த அரசியல் களத்துக்கு அவசியம். பாஜகவை தனிமைப்படுத்தும் எண்ணம் மட்டும்தானா? அதாவது பாஜகவை எல்லாரும் தனிமைப்படுத்துறாங்க, அது மிக முக்கியமானது. அது அதிமுகட்டையும் பாஜகவை தனிமைப்படுத்துகிற அஜெண்டா இருக்குது, திமுகவிடம் இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. மொத்தமாக தனிமைப்படுத்தப்படும் பொழுது அதை ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்காக சொல்லப்படுற அர்த்தம் ஸ்டேட்மெண்ட் தானே வழியே. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படி அதை சொல்லவே முடியாது. அப்படி இதுவரைக்கும் காலத்தில் பழைய வரலாறுகள் அப்படி எங்கேயுமே வந்து இருந்ததே இல்லை.
இல்லாத ஒன்றை இது மாதிரி ஹிடன் அஜெண்டாவாக வந்து பிரச்சாரம் பண்ணுற நடவடிக்கை தான் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். அந்த இதில் ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு அரசியல் புரிதலும் இல்லை, யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி உள்ள திமுக பாஜக அதனுடைய அந்த அந்த நரேட்டிவ்ங்கிறது வந்து அது ஒரு சந்தேகத்திற்குரியதாக வந்து இருக்கத்தான் செய்கிறேன். இல்லை, அப்போ அதிமுக முன்வைக்கிற பிரதமர் வேட்பாளர் யாரு? இந்தியா கூட்டணி முன்வைக்கிற பிரதமர் வேட்பாளர் யாரு? ஸ்டாலின் முன்வைக்கிற பிரதமர். இப்போ போன தேர்தலில் எங்களுக்கு வந்து நிறைய தேசிய தலைவர்கள் இருக்காங்களா? இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ரெண்டாவதுங்க, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவானது. போன தேர்தலில் எங்களுக்கு ராகுல் தான் பிரதமர்னு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது சொன்னார். அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சு? அது அங்கே எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணிக்கே தெரியும், ஒரு பிரதமர் வேட்பாளரை சொன்னால் இந்த கூட்டணிங்கிறது என்னவா ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களே அதை சொல்லலை. ரெண்டாவது, எந்த கட்சி பிரதமர் வேட்பாளரை சொல்லி தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க? இந்தியா கூட்டணி வலிமையாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது ரெண்டாவது விஷயம். யாருடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்வது விஷயத்தில் நான் சொல்ல வர்றேன். பிரதமர் வேட்பாளருங்கிறத மம்தா பானர்ஜி இங்கேயே சொல்லியிருக்காங்களா? இவங்க இந்த இந்தியா கூட்டணி அல்ல, இந்தியா கூட்டணி இல்லாத நேரத்தில் சொல்லியிருக்காங்களா? ஆம் ஆத்மி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? மாநில கட்சிகள் யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே அப்போ வந்து சொன்னதே இல்லை. எப்போ பாஜக ஒரு பெரிய அசுர சக்தியாக இந்தியாவில் வந்து வளர்ந்து வருதோ அப்போ பாஜகவிற்கு எல்லாத்தையும் ஒற்றைப்படுத்த வேண்டிய நோக்கம் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா காட்ட வேண்டிய, அவ எங்கள் பிரதமர் தான், மோடி தான் அப்படிங்கிற ஒரு கரிஷ்மாவை வந்து கொண்டு வந்து ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டியை அவரை டெவலப் பண்ணும்பொழுது இந்த பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வி வருது வழியே வேற எந்த கேள்வியும் இல்லை. இன்னொன்று, இந்த தடவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க போகுது. நிச்சயமாக மாநில கட்சிகள்னால் இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம், அதே போல் பல மாநிலங்கள் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போங்கிற முழக்கத்தை முன் வச்சுருக்கோம். அந்த மாநில கட்சிகளுடைய தாக்கமும் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சிகள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. பாஜக தோல்வி தழுவுவதற்கான சான்சஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா பிரதமர் வேட்பாளர் என்பது இப்பொழுது அது வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கு முன்பு யாரும் செய்ததில்லை. வெற்றி பெற்ற பின்பு பாஜக அல்லாத ஒரு அரசு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதான் நியாயமான ஒன்றாக வந்து இருக்க முடியும். அது என்னவா இருக்குன்னா மாநில கட்சிகளுடைய ஆதிக்கத்தோட மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தர்றவங்க தான் அதில் இடம் பெறுவாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். இல்லை, பாஜக அல்லாத ஒரு அரசுன்னா அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்? அது இனி அந்த தேர்தலுக்கு முடிவுக்கு பின்னால் தான் தெரியும். ஏன்னா இந்தியா கூட்டணி நீங்கள் எல்லாரும் இப்போ பாஜகவுக்கு எதிராக நிற்கிறது இந்தியா நரேட்டிவ்னு சொல்கிறாங்க. நியாயமானதான். பாஜகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் வந்து வர வேண்டும்ங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக இவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக வரும்பொழுது அதை வீழ்த்துகிற ஒரு ஜனநாயக சக்திகள் மிக அவசியமானது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது நம்ம கண் முன்னாலேயே உறுதியாக இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கவலை வருது. இப்போ இந்தியா கூட்டணியில் இன்னும் வந்து சீட்ஸ் வந்து ஃபைனல் ஆகலை, இன்னும் வெஸ்ட் பெங்காலில் இன்னும் இஷ்யூ இருக்குது, இன்னும் ஆம் ஆத்மியோட இஷ்யூஸ் இருக்குது, போராட்டங்கள், அதே போல் இந்தியான்னு ஃபேஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க ஒழிய மற்றபடி அவங்களுக்குள்ள ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிற மாதிரியோ நாளை பின்ன எதிர்காலத்தை எப்படி அது நீடிச்சு போகும்னு சொல்கிறதுக்கான உறுதியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. பிடி உஷா வந்து திமுக பக்கம், இது பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் பிடி உஷாவோட ரொம்ப வேகமாக ஓடுற கட்சிகளாக இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிஜேபி நோக்கி ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கிறாங்க. ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்தா போதும் அவங்க பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சூழல் இருக்குது. இது எல்லாம் கன்சிடர் பண்ணி இது எல்லாத்தையும் பரிசீலித்து தான் எதிர்காலத்தில் ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்து வர முடியும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? யார் சொல்கிறது? ராஜேந்திர பாலாஜி சொன்னார். அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா தேர்தல் என்பதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எது சொன்னால் பொருத்தமாக இருக்குங்கிறது. சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய மேடை பேச்சுகளில் வந்து எனக்கு 2 அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா ஒரு அப்பான்லாம் சொல்லி உணர்வுபூர்வமாக பேசுனீங்க. அப்போ கூட திண்டுக்கல் சீனிவாசன் கண்ணெலாம் கலங்கியிருந்தார். அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி? ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பெரியவராக அப்பான்னு சொல்கிறதுல வந்து எந்த வகையிலையும் சரி தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் என்று சொல்லி உறவுகளாக ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் உண்மையிலே ஒரு அப்பாக்களாக நல்ல முறையில் ஒரு மகனை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் வந்து இருவரும் வந்து பார்த்துக்கிறாங்க. அது அப்படியே வந்து இந்த தொகுதியில் நாங்கள் வந்து ஒரு குடும்பம் போல தான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். அதிமுகவுடைய முழு தொண்டர்களும் அத்தனை தொண்டர்களும் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. தேமுதிக, அதே போல் புதிய தமிழகம் ஆதரவளிச்சிருக்க நூற்றுக்கணக்கான கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒற்றை நோக்கம் வந்து இங்கே வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்து ரொம்ப கடுமையான பணி, புயல் வேகத்தில் இங்கே வந்து பிரச்சாரமும் பணிகளும் வந்து நடைபெறுது. நிச்சயமாக அது எல்லாமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் நகர்றோம். வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தருது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே நாடும் நமதே 40 நமதே என்பது போல் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக அஇஅதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக நாங்கள் வந்து ஒரு இணைஞ்சிருக்கிற ஒரு கூட்டணியாக தான் இந்த கூட்டணியை நாங்கள் வந்து பார்க்குறோம். நல்ல ரொம்ப ஃபோர்ஸாக நாங்கள் வந்து மக்களிடத்தில் இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறோம். அதுக்கு மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. சிறுபான்மையினரின் காவலர் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, இப்போதைய நிலையில் வந்து சிறுபான்மையினுடைய காவலர் திமுக அல்ல, ஸ்டாலின் அல்ல.
சிறுபான்மை மக்களுக்காக யாரெல்லாம் குரல் எழுப்புறாங்களோ எல்லாருமே எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் காவலர்கள் தான். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை அப்படியானது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியில் உரிமை கிடைக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பாஜகவினுடைய நரேட்டிவ் அல்லது இந்துத்துவா நரேட்டிவ் அல்லது ஃபேசிச நரேட்டிவ் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து போகக்கூடிய நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அதாவது ஆன்டி ஃபேசிசம் அதே போல் ப்ரோ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டில் நிற்கிற எல்லாரையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற நிலையில் தான் இருக்கிறோம். பாஜக தனிமைப்படுத்தப்படுறதுன்னு சொன்னாலே அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுன்னு அர்த்தம். பாஜகவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டணி கூட ஒழுங்கான கூட்டணி அமையாத நிலையில் எதிர்காலத்தில் அவங்களுடைய நிலை வந்து கேள்விக்குறியாகி தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்னால் கூட்டணி அது எப்படி அது பலமாக இருக்க முடியும்? இதை நான் ஒவ்வொரு கட்சியும் சேர்த்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி பலமானதாக இருக்காங்க? எங்கள் தொகுதியில் பாமக இருக்கிறாங்க. போனால் யாருமே அவரை வந்து அந்த அம்மா பார்க்குறது கூட ஆள் இல்லை. எங்கேயும் விளம்பரங்கள் இருக்குத வழியே அவங்க வந்து ஒரு பேசு பொருளாகவே எங்கள் தொகுதியில் கூட இல்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் பாஜக கூட்டணி பாஜக என்பது இந்த தேர்தலோட அவங்களுடைய சகாப்தம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முடிஞ்சு போகும். அதனால் அது ஒரு பொருட்டே வந்து இல்லைன்னு தான் நான் வந்து கருதலை. இதுக்கப்புறம் அதிமுகவே இருக்காது அப்படின்னு பாஜக வேட்பாளர் ஒருத்தர் யார் அது எதையாவது அவங்க இதை மட்டுமா சொன்னாங்க? பாஜகவே இருக்காதுன்னு எவ்வளோ நாளாக சொல்கிறாங்க இது மாதிரி. ஏங்க பாஜக இருக்காது நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது. அசுர பலத்தில் அகில இந்திய அளவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால என்ன சாதிக்க முடியுது? அதிமுகவின் முதுகில் ஏறலைன்னா அந்த 4 சீட்டு கூட அவங்களுக்கு கிடச்சிருக்குமா? அது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அதை வெளிப்படையாக பாஜகவில் சொல்ல முடியுமா? இல்லை எங்களை நாங்கள் தனிச்சு நின்னா செய்திடுவோன்ட்டு சொல்லலாம், பிரச்சாரம் பண்ணலாம், யாத்திரை நடத்தலாம், அண்ணாமலை என்னன்னாலும் பேசலாம். ஆனால் அண்ணாமலை என்பது தமிழ்நாட்டில் அவருடைய பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஆதரிக்க மாட்டாங்கங்கிற அந்த ரிசல்ட்டை தேர்தலுக்கு பின்னால் நம்ம பார்க்க. அதிமுகவின் முதுகிலிருந்து பாஜக எப்போ இறங்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இறங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இறங்குவாங்கன்னு வெயிட் பண்ணலை. நீங்கள் இறங்கணும், அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்கு. நான் சொல்லலை, நான் மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே சொன்னோம். அதுதாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது. பாஜக என்பதை தாண்டி நமக்கு வேறு அதில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. அது அல்லாத எல்லாத்தையும் நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கலாம், போராடிக்கலாம், எல்லாம் சரி செய்யலாம். ஆனால் பாஜகங்கிறது வந்து மிக ஆபத்தானது. அதை நீங்கள் உங்கள் தோல்லேருந்து இறக்கி விடணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குன்னு சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வாக தான் அவங்க வந்து பாஜக விட்டு விலகி இருக்கிறாங்க. எனவே அதை ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்குன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். இல்லை, பிரதமர் மோடி பல திட்டங்களை இந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்குன்னு பாஜகவினர் நம்புகிறாங்கல்ல. மக்களை பிளவுபடுத்துகிற முக்கியமான திட்டங்களை கொடுத்துருக்குறாரு. வேறு என்ன திட்டங்களை கொடுத்துருக்குறாரு? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ திட்டங்களை ஹிட்லரும் கொடுத்தாருன்னு வரலாறு பதிவு செய்து தான் செய்யுது. அது ரோடு இருந்துச்சு, சாலை இருந்துச்சு, அது இருந்துச்சுங்கிறாங்க. அது அல்ல விஷயம். மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரா? மக்களை நேசிக்கிற மாதிரி, மக்கள் அவரை நேசிக்கிற மாதிரி ஒரு ஒரு தலைவராக, ஒரு பிரதமராக அவர் இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்கிற மாதிரி நீங்கள் மண்ணைத்தானே ஆளுகிறீர்கள், மக்கள் மனதை எங்கே நீங்கள் ஆளுகிறீர்கள்? மக்கள் மனதில் ஒன்றும் ஆளலை. அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு அரசு இவர் இல்லாட்டாலும் கூட எல்லா அரசும் வந்தால் அரசாங்கத்தில் இருக்கிற ஃபண்டை வச்சு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது பழைய அரசாங்கங்களை விட மிக மோசமான வளர்ச்சி என்ற பேர் இருந்துச்சு வழியே எதுவுமே இல்லை. நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்னு சொன்னார். இப்போ எங்கே வளர்ச்சின்னு சொல்கிறாரு? அவரே ஒரு பிரதமராகவே செயல்படலைங்க. அவர் ஒரு கான்ஸ்டியூஷனை கூட அவர் வந்து இது வரைக்கும் வந்து மதிக்கவே இல்லை. எல்லா மக்களையும் சமமாக, எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிற மிக முக்கிய பொறுப்பு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு இருக்குது. எங்கே அவர் அதை மதித்தார்? கோயம்புத்தூரில் போய் அவர் நடந்து கொண்ட செய்திகள் உங்களுக்கு தெரியும். சேலத்தில் போய் அவருடைய பேசின பேச்சுக்கள் தெரியும். இந்தியா முழுவதும் அவர் பேசுகிற பேச்சு, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை எவ்வளவு மோசமாக அவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ மொத்தத்தில் ஒரு பிரதமர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர், அதை மதிக்க வேண்டியவர். அவர் அதை செய்யலை. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் உணவு, உடை, காதல், திருமணம் இது போன்ற விஷயங்களை தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா? அதை வரவேற்கிறீங்க? எல்லாம் யார் சொன்னாலும் வரவேற்கிறோம். என்னென்னா தேர்தல் என்பதும் கருத்து வேறுபாடுகள் என்பதும் வேறு. ஆனால் அந்த மனித சமூகத்தை காப்பதற்கு ஒரு தேர்தல் ரீதியில் அரசியல் கட்சிகளாக பயணிக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல கொள்கையோடு தானே பயணிக்கும். இப்போ அந்த நல்ல கொள்கை எல்லா இடத்துலையும் இருந்தால், இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலையோட ஒரு பாகம் தான். அதெல்லாம் கூட நாங்கள் சொல்லக்கூடிய முழக்கத்தின் ஒரு பாகமாக தான் நாங்கள் அதை வந்து பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த மாதிரியான நல்ல கொள்கைகள் மக்கள்கிட்ட போகணும், நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட பேசணும். மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் எங்களுக்காகனவர் யாருங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்கள் நல்ல தீர்ப்பை நிச்சயம் வழங்குவார்கள். நீங்கள் சொன்னீங்க சமூக நீதி பேசுகிற திமுகவில் எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து முஸ்லீம் லீக்கு இருக்காங்க.
அதிமுகவில் அப்படி எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர் இருக்காங்க? நான் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டினேன். சமூக நீதி பேசுகிற திமுகவில் 21 வேட்பாளரில் ஒரு வேட்பாளர் கூட அதாவது மைனாரிட்டி இல்லை, சிறுபான்மை இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிக்கு ஒரு சீட்டும், அதுபோல் 2 கட்சிகள் இருக்கிற 2 கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வந்து சீட்டு கொடுத்து, நாசரேத் பசலியான் இன்னொரு வேட்பாளருங்க 2 கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வந்து இடம் தந்திருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடம் தரக்கூடிய 3 சீட்டுன்னு சொன்னால் 18 சட்டமன்ற உறுப்பினருங்கிற கணக்கு வந்து வருது. ஒரு அந்த அடிப்படையில் பார்த்தால் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. நான் மொத்த சிறுபான்மையினரையும் சேர்த்து தான் பேசுகிறேன். சிறுபான்மையினர் மீதான ஒரு கரிசனம் என்பது கட்சிகளுக்கு மிக முக்கியமானது. அவர்களுடைய அரசியல் ரீதியிலான முன்னேற்றம் என்பது மிக முக்கியமானது. திமுகவில் ஏன் நான் இது இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ உள்ளதை வச்சு மட்டும் நான் சொல்லலை. 1957 நான் சொல்லி காட்டுறேன். 1957 நடத்தப்பட்ட தேர்தல்களில் திமுக சார்பில் ஒரு முஸ்லீம் கூட இது வரைக்கும் ஜெயிக்கலைங்க. இது வரைக்கும் ஜெயிக்கலை. திமுக சார்பில் ஜெயிக்கவே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினராக ஜெயிக்கலை. ஆனால் அதே வந்து அது அதிமுக அன்வர் ராஜா போன்றவர்களை அங்கே வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. எம்எம் அப்துல்லா ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. தேர்தல் அதாவது மக்களவை தேர்தலில் இல்லை, அதில் உள்நோக்கம் ஏன் நீங்கள் கற்பிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது உள்நோக்கமே கிடையாது. இது வரலாறு புள்ளி விவரங்களை சொல்கிறேன். இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது? எங்கள் உரிமையை தான் கேட்குறதுல என்ன உள்நோக்கம் இருக்கும்? நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, அதே போல் நீங்கள் இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணணுங்கிறதானே சொல்கிறேன். அப்போ அதில் கூடுதலாக நீங்கள் செய்யணும். சமூக நீதி பேசி நீங்கள் சொல்கிற அன்வர் ராஜாக்கு இப்போ சீட்டு கொடுக்கல. இந்த தடவை 3 பேர் கொடுத்துருக்காங்களா? ஒரே ஆளுக்கே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேறு ஆட்களுக்கு கொடுக்கலாம். நான் சொல்ல வர புள்ளி விவரம் மிக முக்கியமானது. 1957 சொல்கிறேன். அப்போ இருந்தே உங்களுக்கு வந்து முஸ்லீம்களை பற்றி பேசுகிறீங்க, முஸ்லீம்கள் வாக்குகளை வாங்குறீங்க. நேரடியாக முஸ்லீம்களை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கலை. ஆனால் அதிமுகவில் அன்வர் ராஜா போன்றவங்க வந்திருக்கிறாங்க. காங்கிரஸில் பல பேர், காங்கிரஸ் தான் அதை வந்து பல பேருக்கு இடம் கொடுத்த ஒன்றாக வந்து புள்ளி விவரங்களை பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் வந்து மாற வேண்டும் என்பதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்துற முடியும். இப்போ முஸ்லீம் லீக்கில் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி நிற்கிறாரு. மனித ஜனநாயக கட்சி என்ன சொன்னாலுமே அவங்க வந்து திமுக உறுப்பினர்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நவாஸ் கனி நின்னாலுமே அது முஸ்லீம் லீக்குங்கிற ஒரு கட்சி. அவங்களுக்கான கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க பலத்தை அனுசரித்து சொல்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நேரடியாக உறுப்பினராக சேர்ப்பது என்பது, அவங்கள வந்து அனுப்புறது என்பது வேறு, கூட்டணி கட்சிக்கு இடம் தருவது என்பது வேறு. அப்படி ஒரு ஏதோ போனால் போகுதுங்கிறது வந்து சரியில்லைங்கிறது தான் சொல்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் ரொம்ப வலியுறுத்த தான் செய்தோம். இன்னும் சிறுபான்மையுடைய வேட்பாளரை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்ல தான் செஞ்சோம். சில கால சூழ்நிலையில் அதுக்கு இடம் தரல. வரக்கூடிய எதிர்காலத்தில் அதுக்காக நிச்சயமாக வந்து அதிகமான சிறுபான்மை மக்கள் வந்து இடம்பெறுகிற வகையிலான ஒரு தேர்தல் வேட்பாளர்களை வந்து அறிவிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி பிலி சார். உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.